Welcome you all. இன்னைக்கு நம்ம மொபைல் மூலமா எப்படி கூகுள் மீட் ஆன்லைன் கிளாஸ் கண்டக்ட் பண்ணுறது, அதுக்கப்புறமா அட்டண்டன்ஸ் எப்படி நோட் பண்ணுறது, இந்த ரெண்டு விஷயத்தை தான் கற்றுக்க போகிறோம். அதுக்கு நமக்கு கிவி ப்ரௌசர்ன்ற ஒரு ஆப் தேவைப்படும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மொபைல் ப்ளே ஸ்டோருக்கு போய் டைப் பண்ணுங்கள் கிவி ப்ரௌசர். டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப் வரும். இதை தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். கிவி ப்ரௌசர் ஃபாஸ்ட் அண்ட் குவைட். ஸோ நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணனால எனக்கு ஓப்பன் ஆப்ஷன் காட்டுது. ஓப்பன் கிளிக் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் டெவலப்பர் மோடு ஆஃபில் இருக்கா ஆனில் இருக்கா அப்படின்றத பார்த்துக்குங்க. ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் உங்களுக்கு கூகுள் அப்படின்னு காட்டுது இல்லையா, கீழே யூ கேன் ஃபைண்ட் எக்ஸ்டென்ஷன் ஆன் கூகுள் அப்படின்னு காட்டுது இல்லையா, அந்த கூகுளை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இது உங்களுக்கு மொபைலில் பார்க்குற ஸ்க்ரீன் மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் டெஸ்க்டாப்பில் பார்க்குற மாதிரி இருக்கணும்னா அந்த மேலே ரைட் ஹேண்ட் சைட் கார்னரில் ஒரு 3 டாட்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் டெஸ்க்டாப் சைட்டை டிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ உங்களுக்கு சிஸ்டமில் எப்படி பார்ப்பீங்களோ அந்த மாதிரியான ஸ்க்ரீன் விசிபிள் ஆகும். ஸோ இதில் சர்ச் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி நீங்கள் கூகுள் மீட் அட்டெண்டன்ஸ் கலெக்டர் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, சர்ச் கொடுங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் ஃபஸ்ட்டு ஒன் கூகுள் மீட் அட்டெண்டன்ஸ் கலெக்டரை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் கூகுள் மீட் அட்டெண்டன்ஸ் கலெக்டர் ஆட் டு குரோம் அப்படின்னு ப்ளூ கலரில் எழுதியிருக்கும். அந்த ப்ளூ கலரில் இருக்கிறத நீங்கள் டச் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ராப் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஓகே கொடுங்க. ஸோ உங்களுக்கு கூகுள் மீட் அட்டெண்டன்ஸ் கலெக்டர் டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ டவுன்லோட் ஆனால் தான் உங்களுக்கு ரிமூவ் ஃப்ரம் குரோம் அப்படின்ற விஷயத்தை காட்டும். ஸோ உங்களுக்கு இது டவுன்லோட் ஆகிடுச்சு. மேலே எனக்கு டிக் ஆகிருக்கு பார்த்தீங்களா. ஸோ நான் உங்களுக்கு வேணால் இதில் காட்டுறேன். ஸோ டிக் ஆகிருக்கு. ஸோ இது உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, வெளியே வந்துட்டு மறுபடியும் இங்கே நீங்கள் என்ன டைப் பண்ணணுன்னா google.com அப்படின்னு டைப் பண்ணுங்கள். google.com. ஸோ இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும் இல்லைங்களா. இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு கார்னரில் இங்கே 9 டாட்ஸ் தெரியுதுங்களா. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த 9 டாட்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மீட் அப்படின்றது காட்டும். மீட் இருக்கா. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போது நீங்கள் கூகுள் மீட்குள்ளே போகிறதுக்கான பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நியூ மீட்டிங்னு கேட்குது. நியூ மீட்டிங் நீங்கள் டைரெக்டாக அப்படியே கிளிக் பண்ணலாம். நீங்கள் புதுசாக இப்போ கண்டக்ட் பண்ணிங்க போகிறீங்க அப்படின்னா, இல்லை எதனா உங்களுக்கு லிங்க் தெரிஞ்சுன்னா கீழே என்டர் எ கோட் ஆர் லிங்க் அது கூட நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் நியூ மீட்டிங்கில் சைடில் ஒரு ப்ளஸ் மார்க்கு தெரியுது இல்லைங்களா, அதை தான் நான் கிளிக் பண்ண போகிறேன். அதை நான் கிளிக் பண்ணால் எனக்கு 3 ஆப்ஷன்ஸ் காட்டும். ஒன்று கெட் எ மீட்டிங் லிங்க் டு ஷேர், ஸ்டார்ட் அண்ட் இன்ஸ்டன்ட் மீட்டிங், ஷெடியூல் இன் கூகுள் கேலண்டர். ஸோ கூகுள் கேலண்டரில் கூட நம்ம ஷெடியூல் பண்ணிக்கலாம். இப்போ நான் இன்ஸ்டன்ட் மீட்டிங் தான் கிளிக் பண்ண போகிறேன். செகண்ட் ஆப்ஷன். ஸோ கூகுள் மீட்குள்ளே உள்ளே போகிறோம். நான் அதுக்கு முன்னாடி என்னோடய ஆடியோ வீடியோ ரெண்டுத்தையும் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஜாயின் நவ். ஸோ இப்போ நம்ம கூகுள் மீட்குள்ளே போயாச்சு. இதுதான் உங்களுக்கு கூகுள் மீட் உள்ள எப்படி இருக்கும் ஸ்க்ரீன். இப்போ உங்களுக்கு இதோட லிங்க் வேணும்னா இந்த மீட்டிங் டீட்டெயில் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு லிங்க் கிடைக்கும். ஸோ இதை நீங்கள் அப்படியே டைரெக்டாக ஸ்டூடெண்ட்டுக்கு சென்ட் பண்ணிக்கலாம். இல்லை காப்பி பேஸ்ட் பண்ணி வாட்ஸ்அப்லேயும் சென்ட் பண்ணிக்கலாம். ப்ரெசன்ட் ஸ்க்ரீன் இருக்குது. ஸோ ப்ரெசன்ட் நவ் நீங்கள் இது கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்களோட பிபிடியை ப்ரெசன்ட் பண்ணிக்கலாம். இங்கே கீழே 3 டாட்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ இங்கே உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீன் வேணுமா, எதனா செட்டிங் பண்ணணுமா, இதெல்லாம் பண்ணிக்கலாம். ஆனால் உங்களுக்கு ரெக்கார்டிங் ஆப்ஷன் வராது இதில். அப்படி உங்களுக்கு ரெக்கார்டிங் ஆப்ஷன் வேணும்னா நீங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்டர் அப்படின்ற ஒரு ஆப், ஃப்ரீ ஆப்ஸ் இருக்குது. அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். வேணும்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். அதை நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போது இங்கே நான் ஒண்டி தான் இருக்கனால பீப்புளில்
ஒரே ஒரு பேர் மட்டும் தான் காட்டுது. இப்போ நீங்கள் எப்படி அட்டெண்டன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா, இப்போ இங்கே மேலே 3 டாட்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு கூகுள் மீட் அட்டெண்டன்ஸ் டவுன்லோட் ஆகிடுச்சுன்னா இந்த 3 டாட்ஸில் இங்கே கீழே வருது பாருங்கள், கூகுள் மீட் அட்டெண்டன்ஸுன்ட்டு. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா டவுன்லோட் அப்படின்னு வரும். இங்கே மெம்பர் வந்து நான் ஒண்டி தான் இருக்கனால எனக்கு 1 அப்படின்னு காட்டுது. உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை மெம்பர்ஸ் உங்களுக்கு காட்டும். இப்போ நீங்கள் டவுன்லோட் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேர் வந்து அந்த இது வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு, நேம்ஸ் எல்லாம் டவுன்லோட் ஆகிடுச்சு. மேலே டிக் மார்க் வந்திருக்கு பார்த்தீங்களா? இப்போ நான் அதை போயிட்டு ஸோ எக்ஸல் ஷீட்டில் இது வந்து ஓப்பன் ஆகிருக்கும். உங்களுக்கு எல்லா நேம்ஸும் டவுன்லோட் ஆகிருக்கும் இதில். ஸோ இங்கே நான் ஒரே ஒரு மெம்பர்ன்றனால 1 போட்டு என்னோடய நேம் வந்திருக்கு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் இருக்காங்களோ உங்களுக்கு அத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் நேம்ஸ் அண்ட் தென் டைம் எல்லாமே உங்களுக்கு என்னைக்கு டேட் டைம் எல்லாமே கரெக்டாக விசிபிள் ஆகிடும். ஸோ திஸ் இஸ் வெரி ஈஸி. ரொம்ப ஈஸியாக நீங்கள் கிவி ஆப்பை டவுன்லோட் பண்ணி ஈஸியாக வந்து அட்டெண்டன்ஸ் எடுத்துக்கலாம். மொபைல் ஃபோன்லேயே எடுக்கலாம். ஸோ ரெக்கார்டிங்குக்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு லிங்க்கு கொடுக்குறேன். ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் லிங்க்கு. அது ஃப்ரீ ஆப்பு தான். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.